அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் 2வது வாரம் 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்களில் எதிர்பாராமல் சுக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும், புதிதாக பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாத வகையில் இந்த தருணத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலும் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள். அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருக்கும்படி இருக்க சொல்கிறாருங்க. மற்ற தருணங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். எனவே தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் சுக்கிரனுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான பணிகளில் இருந்த சிரமங்களை வெளிவரக்கூடிய வகையில் விளைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாகவும் உறுதியாகவும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயம் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பெருவாரியான சிக்கல்கள் சிரமங்களை தவிர்த்து சுப நிகழ்வுகளையும் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல செய்திகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்கும் என்பதை சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து விரயத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை தைரியத்துடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இதை காட்டிலும் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வெற்றிக்கே உரித்தான 3இல் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. சனி பகவானும் பக்ரத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே பல்வேறு வகையான சிரமங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பொருளாதார நிலை சீராக கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எதிர்பாராத பொருளாதார ரீதியான சிக்கல் சிரமம் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி. ஆனால் ராகு அஷ்டமத்தில் முழுமையாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் கேது இருக்கிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது அவ்வளவு சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வரவில்லை. எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் ராகு இருப்பதால்
எதிர்பாராத கடன் சார்ந்த தொல்லைகளை அடைக்க இன்னொரு கடன் சார்ந்த தொல்லைகளில் மாட்டிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என்று சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இருக்கிறது. அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. எனவே கூடுதலாக விழிப்புணர்வுடன் திட்டமிட்டு செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும். ஏனென்றால் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படும் போது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று பல்வேறு வகையான சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளாமல் நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்படுவதால் பல விஷயங்களில் நிறைந்த நன்மையை உறுதியாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய், சனி போன்ற கிரகநிலைகளும் கேது போன்ற கிரகநிலையும் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் ஆகிய 2 கிரகநிலைகளும் ஜென்ம ராசியில் அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக சூரியன் ஜென்மராசியை விட்டு விலக போகிறார். அதை தொடர்ந்து புதனும் விலக போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான மந்தமான சூழ்நிலை மாறுவதோடு சூரியன் ஆட்சி பலம் பெற போகிறார். எனவே உறுதியாகவே இந்த வாரத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்க கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே எடுத்து காட்டுகின்றன. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம் ஜென்மராசியில் கிடைப்பதால் மந்தமான பணிகளை விரைவாக செய்து முடிப்பதோடு அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையில பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளையும் சிரமங்களையும் அதீதமாக சந்தித்து வந்தாலும் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் விரயத்தில் குரு, சுக்கிரன், ஜென்மத்தில் சூரியன் மற்றும் புதன், அஷ்டமத்தில் ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் உடல் சோர்வு என்பது அதிகமாக இருக்கும். எனவே உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கட்டுப்பாடுடன் இருப்பதால் பல பிரச்சனைகள் வராமலே தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரமாக இந்த தருணம் உறுதியாகவே அமையும்.